எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நமக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலையை தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை. இப்போது வெளிநாட்டில் வாழ்கிறவங்கெல்லாம் இந்த வெயில் கொஞ்சமாவது நம்ம உடம்பு மேலே படாதான்னு சொல்லிட்டு எல்லாம் கடற்கரையெல்லாம் படுத்துட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் சிலருக்கு இந்த வெயில் ஒத்துக்காமல் கொப்புளங்கள் வைக்க ஆரம்பிச்சிரும், வேர்க்குரு நிறைய வர ஆரம்பிச்சிரும், அப்புறம் தோல்லெல்லாம் அசௌகரியங்கள் ஏற்படும், உடம்புலையே உள்ளர பார்த்திங்கன்னா தக தக தகன்னு ஒரு சிலருக்கு எரியும். எரியுதேம்பாங்க. என்னதான் காட்டன் துணிகளை போட்டுக்கிட்டா கூட எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உடம்பெல்லாம் எரியுது, ரொம்ப வேர்க்குது, கொப்பளங்களாக வைக்கிது, சூடாக இருக்குது, சூடு நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த சீதோஷ்ண நிலையில் நல்லா விளையக்கூடிய வெள்ளரி பழங்கள் நிறையா சாப்பிடணும். அப்புறம் தர்பூசணி, இங்கே பாருங்கள், தர்பூசணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜூஸ் அடித்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸ் எல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடியது, இதெல்லாம் கம்மி விலை ஆனால் நல்ல நிறைவை தரக்கூடியது. மோர் அடித்து தண்ணியாக மோர் அடித்து சாப்பிடுங்க. பானையில் வச்ச தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா சரியாக நம்ம உடல் சீதோஷ்ண நிலையை பராமரிக்க முடியும். இப்போது இந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்காத பொருள்கள் எல்லாம் போய் தேடிட்டு இது சாப்பிட்டா ரொம்ப குளுமையாக இருக்குமாமே, அதனால் இந்த பொருள் எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடி அலையிறதை காட்டிலும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம விவசாயிகள் விளைவித்து தரக்கூடிய பொருள்களை வாங்கி சாப்பிட்றதுனால விவசாயமும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். இளநீரெல்லாம் பாருங்கள், எல்லாம் எதையோ தேடி போயிட்டுருக்காங்க, ஆனால் இளநீரை அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த காலையில் இந்த பழைய சோறு சாப்பிட்றது, இளநீரெல்லாம் சாப்பிடலாம். யார் யாருக்கு ஒத்து வருதோ அவங்கெல்லாம் சாப்பிடலாம். இந்த தர்பூசணி ஜூஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வரும், இதெல்லாம் நான் குடிப்பேன். இந்த கிளைமேட் வந்தாலே என் கணவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார். வெள்ளரிக்காய் தர்பூசணி எல்லாம் வாங்கிட்டு வந்து எந்தெந்த ஃபார்மில் சாப்பிட முடியுமோ அப்படியெல்லாம் சாப்பிடுவோம். இன்றைக்கி இந்த பதிவில் தர்பூசணி ஜூஸ் தான் வீட்டில் எளிமையாக எடுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மிக்சியில் அடிக்காமல் அதில் சப்ஜா விதைகளை நம்ம சேர்க்குறோம். சப்ஜா விதைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த சப்ஜா விதைகளை நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா முழுன்னு இருக்கும், தண்ணியில் போட்டோடனே அப்படியே உப்பிக்கிட்டு வரும்ல, அதுதான். அந்த சப்ஜா விதைகளை போட்டு நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, ரெட்டிப்பு நன்மையை நமக்கு தரும். ஏற்கனவே ஜூஸோட நன்மை அந்த சப்ஜா விதையும் சேர்ந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் போட்டிங்களான்னு. உங்களுக்குன்னு தெரியும், நான் நினைவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயே நிறைய பொருள்கள் இருக்கும், நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள்களை அதை மறந்துடுவோம், அப்புறம் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். அதனால் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த மாதிரி பதிவுகள். சரி, இந்த சப்ஜா விதையெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க கூகுளுக்கு போங்க, www.viha.online, தமிழ்லேயே கொடுத்துருக்க ஸ்பெல்லிங், அதை பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சப்ஜா விதை. அங்கே ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சர்ச் பகுதியிலேயே சப்ஜா விதை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணலாம். இது நாட்டு மருந்து பொருள்கள் அப்படின்ற தலைப்புக்கு கீழேயும் பார்க்கலாம். நீங்கள் விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழேயும் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஜூஸ் கையில் புழிஞ்சு எப்படி எடுக்கலான்றதை பார்ப்போம். இப்போது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் 3வது இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லையா, அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அது தர்பூசணியை வச்சு செய்ய போகிறேன். நம்ம நிறைய விளைச்சல் இப்போ இருக்கும் கோடை காலத்தில். அந்த தர்பூசணி பாதி பழங்கள் எடுத்துருக்கேன். நான் தண்ணி சேர்க்காமல் செய்கிறதுனால எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம் இல்லையா, அதற்கேற்ற மாதிரி பாதி பழம், ஒரு பெரிய பழம் வாங்கிக்கோங்க, அதில் பாதி பழம் எடுத்துக்கோங்க. இப்போ அது உங்களுக்கு 2 பேர் சாப்பிட்றீங்கன்னா அதுலேயும் பாதி எடுத்துக்கணும். அதாவது ஒரு பழத்தில் காவாசி பழம் எடுத்துக்கணும். அது எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில், க்யூப்ஸ் மாதிரி. அதாவது இந்த சதைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அந்த கொட்டையோடு இருக்கட்டும், பரவாயில்ல. அதுக்கு சப்ஜா சீட்ஸ், இது சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஸ்கின்க்கு எல்லாத்துக்குமே நல்லது. அது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் பதிவு. இந்த சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் சப்ஜா சீட்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு கொஞ்சம் நேரத்தில் உப்பிட்டு வரும். இது துளசி விதையிலேருந்து எடுக்கக்கூடிய சீடு, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த புசுன்னு ஊறி வருது இல்லையா, நல்லா ஊறணும். பாதி ஊறுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும், ஐஸ்கிரீம்லலாம் அந்த காலத்தில் நிறைய ஜூஸ்லலாம் குடிச்சிருப்போம். இந்த கோடை காலங்களில் ரொம்ப பயன்படுத்துவாங்க. இதை நல்லா ஸ்பூன் போட்டு கலந்துட்டு ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. நல்லா விரிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜூஸ் எடுக்கலாம். இப்போ இந்த பழங்களை நல்லா கை கழுவிட்டு கையை போட்டு பிசைஞ்சும் எடுக்கலாம். இல்லை இப்படி மேஷர் வச்சுருந்தீங்கன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, நல்லா தட்டையான கரண்டி எடுத்துகிட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. இது மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா அந்த கொட்டையோட சுவையும் வந்துடும். அதனால் நம்ம இப்படி தான் பண்ணணும்.
இதை விட உங்களுக்கு கையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபம், நல்லா வந்துடும். கை போட்டு செய்கிறது பாருங்கள், இப்படி செய்யலாம். இப்போது நம்ம கையால் பிழிஞ்சோம் இல்லையா, அதை வந்து சுத்தமான துணி ஒன்று வச்சுக்கோங்க. ஜூஸ் பிழியறதுக்குன்னே தனியாக ஒரு துணி வச்சுக்கிட்டு அதில் இப்போ முழுசாகவும் நம்ம பழத்தை இது பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றா பண்ண முடியாது நிறையா இருக்கிறனால. இன்னொன்று என் ஹஸ்பண்ட் பண்ணுவாருங்க, மிக்சி ஜாரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுவார், அந்த விதை வந்து உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஓட்டி எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம், அது இன்னும் சுலபமானது. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா பழங்களையும் துண்டுங்களெல்லாம் இப்படி தான் நசுக்கி நசுக்கி நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், இதுவே ரொம்ப சுலபமாக வரும். இது இயற்கையான ஜூஸாக இருக்கும். நம்ம வந்து எந்த மெஷின்லையும் போடாமல் கையால் இப்படி அழுத்தி அழுத்தி எடுத்துக்கலாம். இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இயற்கையாக கையில் புழிஞ்செடுத்தது என்ன நேரம், ஆஹாஹா, பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போது நம்ம சப்ஜா விதையை ஊற வச்சோம் இல்லையா, பாருங்கள் 2 நிமிஷத்துலேயே நல்லா புசு புசுன்னு ஊறி வந்துருச்சு. இப்போ ஞாபகம் வருதா, நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய இது சர்பத்தில் போட்டு கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிருப்போம், அந்த நினைவு வந்திருக்கும். இது ஜூஸில் போட்டு குடித்தோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நான் அந்த ஜூஸில் இப்போ கலக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அடா 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 அடா, நான் அழகாக இருக்குல்ல பார்க்க, அப்படியே என்னமோ முத்து முத்தாக கண்ணு மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஆஹாஹா, என்ன அழகு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இப்படி குடிச்சு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது, இது குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும்னு சொன்னீங்க இல்லையா, இது சருமத்திற்கும் நல்லது, ஆரோக்கியத்திற்கும் நல்லது. மிக்சியில் அடிக்காமல் கையால் எப்படி ஜூஸ் எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது செய்யவே எல்லாரும் குடிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு ரொம்ப பேருக்கு இது கொண்டாங்க, நல்ல நேரமாக பார்த்து போட்டிங்கன்னு சொல்லிட்டு நானும் குடிச்சிட்டேன், என் வீட்டுக்காரர் எடுத்துட்டாரு, என் பொண்ணுங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, நாங்கள் குடித்தா கூட இப்போ செய்முறையை நான் காமிச்சிட்டேன் இல்லை, இப்போ நீங்கள் செஞ்சு குடிங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.